ஆல் ரைட் நண்பா. ஸோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் திரும்பியும் உயிர் வரப்போதா? ஏன்னா வின்ஸ் மெக்மேன் வந்து ஒரு புது கம்பெனியோட திரும்பி வர போகிறாரா? ஏன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா ரெஸ்லிங் இதில் வந்து ஒரு பெரிய ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. ரீசெண்ட்லி ஒரு பெரிய நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம வந்து இந்த வீடியோக்களை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் போடலன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க. அண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் கண்டென்ட்காக. ஓகே, ஆரம்பிப்போம். காலங்காலத்தில் நான் ஏந்துக்கிறேன், ஃபோன் எடுக்கிறேன், அண்ட் கெஸ் வாட், எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வருது வின்ஸ் மெக்மேன் ரூமர் டு பி டாக் இன் ஃபாக்ஸ் ஃபார் இஸ் நியூ ரெஸ்லிங் கம்பெனி. வின்ஸ் மெக்மேன் வந்து ஒரு புது கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காரு. அண்ட் டிவி ரைட்ஸ் பார்த்தோன்னா ஃபாக்ஸ் நெட்வொர்க் கூட வந்து பேசுகிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்தது. வின்ஸ் வந்து ஒரு தனியாக ஏதோ ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காரு அண்ட் சம்திங் ஏதோ பண்ணுறாரு, ஏதோ ஒரு இடத்த வந்து வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி நான் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. மேபி வின்ஸ் மெக்மேன் இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூல ஒர்க் பண்ண பழைய ஆளுங்களாக இருக்காங்களே, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணின்னு இருக்காரு. பழைய கேமராமேன், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேமராமேனை ஹையர் பண்ணின்னு இருக்காரு. அண்டு பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசின்னு இருக்காரு, ஹையர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு டாக் வந்து போயின்னு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட்லி எரிக் பிஷாஃப்னா சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்னமோ தோணுது ரீசெண்ட்லி நம்மளோட வின்ஸ் மெக்மேன் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஷோவில் வந்து போயிருப்பார். ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் தான் பார்த்தோன்னா அந்த ஷோ வந்து நடந்திருக்கும், சூப்பர் பால். எஸ், ஸோ அங்கே வந்து ஷேன் மெக்மேன் போயிருப்பார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அது வந்து ஒன்றும் டபிள்யூ ஷோ கிடையாது, இல்லை டபிள்யூ ரிலேட்டட் ஷோ வந்து கிடையாது. ஆனால் வின்ஸ் மெக்மேன் பார்த்தோன்னா அங்கே ஒரு அப்பீயன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதுவும் புது லுக்கில் மீசெல்லாம் பார்த்தோன்னா இது பண்ணியிருப்பார். ஸோ ஒருவேளை ஃபாக்ஸ் நெட்வொர்க்கும் அண்ட் வின்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் வந்து போயின்னு இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா இது நான் சொல்ல, ரூமர் சொல்ல, இதை வந்து ஃபார்மர் லெஜண்ட் இவர் எரிக் பிஷாஃப் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேபி ஏன்னா இப்போ ரா பார்த்தோன்னா இதில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில். ஸ்மாக் டவுன் பார்த்தோன்னா யூஎஸ் நெட்வொர்க்கில் இருக்குது. ஆனால் ஃபாக்ஸ் நெட்வொர்க்கும் டபிள்யூக்கு பார்த்தோன்னா இப்போ சம்மந்தமே கிடையாது. ஆனால் அது ரிலேட்டட் இருந்த ஒரு ஷோவில் நம்மளோட வின்ஸ் மெக்மேன் வந்து போயிருக்காரு. அண்ட் இங்கே வந்து கனெக்ட் பண்ணப்படுது ஸோ டாட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தா மேபி வின்ஸ் மெக்மேன் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் கிட்ட பேசின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ கம்பெனி ஷோ வந்து ரெஸ்லிங் ஷோ வந்து கொண்டு வரலான்னு. ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ரூமர். அகெயின் நான் வந்து சொல்லிடுறேன், ரொம்பவே வந்து துள்ள வேணாம், இல்லை வந்து ஹைப் ஆக வேணாம். அவ்வளோதான். தலைவர் வின்ஸும் வந்து தன்னோட புது கம்பெனி வந்து கொண்டு வருவார், எல்லாத்தையும் வந்து செஞ்சு விட்டுருவாரு. ஏன்னா இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த டபிள்யூ இந்த ரெஸ்லிங் ஒரு புது ஃபேஸ் கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தோன்னா முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, அதை இன்வைட் பண்ணதே பார்த்தோன்னா எக்ஸிஸ்டாக இருக்குன்னு அது காரணமே வந்து வின்ஸு தான். ஸோ அந்த மாதிரி மனுஷன் பார்த்தோன்னா ஒரு புது ஷோ, ஒரு புது ரெஸ்லிங் ஷோ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அது பிளாஸ்ட் தான். பட் இருந்தாலும் நான் வந்து இது ஜஸ்ட் ரூமர், அதை வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் இதை வந்து நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தால் தான் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா வின்ஸு பார்த்து தன்னோட டாக்குமெண்ட்ரியில் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார், நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் நினச்சிடாதீங்க, இல்லை அந்த மாதிரி யாருன்னா சொல்கிறாங்கன்னா நம்பிடாதீங்க. பிகாஸ் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து என்னோட இதில் ரிட்டையர்மெண்ட்லாம் கதை கிடையாது, சாகிற வரைக்கும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்தமாரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற மனுஷன் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். சேஸ் நண்பா, இந்தமாரி ஒரு விஷயம் பார்த்தா ரீசெண்ட்லி ரூமராக வந்து போயின்னு இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், டிகேஓ வந்து இப்போ டபிள்யூ ஓன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் வின்ஸ் வந்து தன்னோட புது ரெஸ்லிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அப்போ நினச்சி பாருங்கள், டபிள்யூ வர்சஸ் வின்ஸோட நியூ கம்பெனி பிளாஸ்டாக இருக்கும். பட் அகைன் ரிமைண்டர், இது ஜஸ்ட் ஒரு ரூமர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நடக்கணுமா? நடந்தால் எப்படி? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் அந்த மண்டே நைட் ராவில் நம்மளோட நியோமி அண்ட் பியாங்காவில் வந்து தன்னோட டேக் டைட்டில்ஸ் வந்து தோத்துட்டாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. மேபி இங்கே வந்து அவங்க டைட்டில் தோத்துறது வந்து நல்லது தான். ஏன்னா டபிள்யூ பார்த்தா மேபி பிளான் பண்ணுறாங்க ஜேட் கார்கிலை வந்து திரும்பி கொண்டு வரலான்னு. அண்ட் ரெசல்மேனியாக்காக ஜேட் கார்கில் வர்சஸ் பியாங்கா பிளேருக்கான பார்த்தா ஃபியூடை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ டைட்டில் தோற்றதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோன்னா பியாங்கா பிளேர் வர்சஸ் ஜேட் கார்கில், இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜேட் கார்கில் வர்சஸ் நியோமி பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஜேட் கார்கில் வர்சஸ் பியாங்கா பிளேர் தான் பார்த்தோன்னா
டபிள்யூயோட மெயின் ரெசல்மேனியா கோலாக இருக்குது. அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட பட்டிஸ்டாவோட நியூ லுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. லிட்ரலி தரமாக இருக்காரு இந்த லுக்கில். இந்த முடி, இந்த பெப்பர் சால்ட்டு, இந்த லுக் இருக்குல்ல, அது லிட்ரலி ஒரு மிடில் ஏஜ் பர்சனுக்குலாம் வந்து வேறு லெவலில் சூட் ஆகும். ஸோ லுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் நான் இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன். அவர் வந்து தன்னோட பாடி காட்டுற மாதிரி. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். ஆனால் இது புதுசுன்னு சொல்லி இன்டர்நெட்டில் வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் பிகாஸ் ஆஃப் காப்பிரைட். ஸோ ஃபோட்டோ மேபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு. நம்மளோட சிஎம் பங்க் அண்ட் ரிக்கி சாண்ட் நினைக்கிற ஒரு பேர். ஸோ எஸ், ஃபார்மர் 2 பேரும் வந்து ஏடபிள்யூ இருந்தாங்க, படீஸ். அண்ட் இப்போது 2 பேர் டபிள்யூவில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஃபோட்டோ சிஎம் பங்க் கூட. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து எலிமினேஷன் சேம்பரில் வெயிட் பண்ணுறோம் கோடி வந்து என்ன பதில் கொடுக்க போகிறாருன்னு. பை த வே அதுக்கான ஒரு புது போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ராக் பற்றி பேசுகிறேன்னா இன்னொரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரீசென்ட்லி ராக் வந்து ஒரு புதுசாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தோன்னா இந்த நம்ம எலிமினேஷன் சேம்பரில் வெயிட் பண்ணுறோம்ல, ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னொரு விஷயம் வந்து அங்கே நடக்க போகுது. ஸோ இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா ஏதோ பெருசாக வந்து ராக் பண்ணுற மாதிரி ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரு இந்த எலிமினேஷன் சேம்பரில். அண்ட் எஸ், இந்த எலிமினேஷன் சேம்பரில் மெயினாக ஒரு ஹைப்புனா இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ பார்க்கலாம் இந்த ஹைப்பை வெறும் எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் கொண்டு போவாங்களா, இல்லை அது போய் ரெசல்மேனியா லீடு பண்ண போதா, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ட்ரூ மேக்கேட்டர் இந்த மனுஷன் எப்போல்லாம் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போகிறாரு, பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. ரீசென்ட்லி ஜான்சனா ரிலேட்டட் பார்த்தினா வீடியோ போட்டார். ஓகேவா, அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா சி யூ இன்சைட் த சேம்பர் சீனா. அண்ட் இந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு, எப்பா ஜான்சனா நீ வந்து என்னது நெவர் கிவ் அப்பு, ரெஸ்பெக்ட்டு, ராயல்ட்டி இந்த மாதிரிலாம் போட்டுன்னு வரையே, அதெல்லாம் வெறும் வேர்ட்ஸு தானா, வெறும் போடுறதுக்கு மட்டும்தானா, காசு அமுகிறதுக்கு மட்டும்தானா, அந்த மர்ச்சன்டைஸ்லாம் இருக்குது அந்தமாரி. ஸோ இதுக்கெல்லாம் நீ வந்து வெறும் சொல்கிற மாரி தானா, பண்ணுற மாதிரி கிடையாதா, வெறும் ஐ மீன் இது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். ஜான்ஸ்னா இந்த மாதிரி இந்த டிஷர்ட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா வருஷ கணக்காக வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறாரு, அதை வந்து இது பண்ணுறாரு. அண்ட் அதை பார்த்தோன்னா இங்கே ட்ரூ வந்து கலைச்சி விட்டுறாரு, வெறும் பேச்சு தான், அந்த மாதிரி நீ நடக்கிற மாதிரி தெரியலன்னு வந்து இங்கே வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தா ஆக மொத்தத்தில் அதே எலிமினேஷன் சேம்பரோட ஹைப்புன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சைடில் பார்த்தா அங்கே சாப்பா விட்டார் லோகன் பால், சிஎம் பங்கு. ஸோ அங்கே 2 பேர் பார்த்தோன்னா ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. சேம்பரில் 2 பேரும் வந்து ரிங்கில் நிற்கும்போது இந்த சைடில் பார்த்தா ட்ரூ வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்லிட்டாரு, கையை வச்சிட்டாருன்னு நம்ம சொல்லலாம் ஜான்சனா மேலே. ஆனால் ஜான்சனா மேலே நான் கோபமாக இருக்கேன் கைஸ். ஏன்னா இதை வந்து எப்படி சொல்கிறது, ஃபேர்வெல் டூருன்னாங்க. அண்டு நம்ம ஜான்சனோட கடைசி ரன்னு பார்ப்போன்னு அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. ஜான்சனாவை நம்ம பார்க்கவே முடியல. ஸோ எனக்கு செமக்கும் வருது டபிள்யூ மேலே அண்ட் ஜான்சனா மேலே. இது வந்து லிட்ரலி வேணாம், நான் இதை பற்றி பேச விரும்பல, ஏன்னா வேறு மாதிரி வேர்ட்ஸ் வந்து என் வாயில் வந்துடும். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட கோல்பர்க் பற்றி. ரீசென்ட்லி பேசியிருந்தோம். கோல்பர்க் வந்து மேபி அவரோட மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த மாதிரி அப்டேட் பார்த்துருந்தோம். ஆனால் மேபி அவர் பார்த்தோன்னா இப்போது மேட்ச் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த மேட்ச் என்ன, குந்தர் வர்சஸ் கோல்பர்க். டபிள்யூ பார்த்தோன்னா வேற லெவலில் பில்டப் பண்ணாங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அந்த கன்ஃபர்டேஷன் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் பண்ணது இப்போ ஒன்றுமே இல்லை. ஐ மீன் அங்கே ஏதோ நீங்கள் நினச்சிருப்பீங்க அவள் தான் கோல்பர்க் வர்சஸ் குந்தர் நடக்க போகுது அதெல்லாம். பட் டபிள்யூ பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ணுற எந்த ஐடியாவுமே இல்லைன்னு வந்து சொல்லப்படுது. அப்போ மண்டலம் ஒன்று கிளிக் ஆகுதுல்ல, அப்போ எதுக்கிட்ட அதெல்லாம் பண்ணீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. இன்ஃபேக்ட் இந்த ட்ரிபிள் எச் யாரால எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய விஷயம்னா அது இதுதான். எதனா ஒன்று பண்ணிடுறாங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா அது எதுக்கு பண்ணாங்க அந்த மாதிரி ஆகிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிகி வந்தார்ல, நம்ம நியூடியோட ஹீல்டன் பார்த்தோம், பிகி வந்தார். அண்ட் ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆள் தான் இப்போ பிகி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, இனிமேல் பிகியை பார்ப்போம். எங்கே பிகி, அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்தார், அப்புறம் எங்கே பிகி. அண்ட் நியூ டே ஒவ்வொரு வாரம் நியூ டே மாரி ஒரு பெரிய டீம் பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கோல் என்ன, அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. அண்ட் டபிள்யூ பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயத்த பார்த்தா பாதியிலே கழட்டி விட்டுறாங்க. அது நிறைய ஸ்டோரி லைன் இருக்குது, நான் வந்து அதை சொல்லி இது பண்ண வேணாம், வீடியோ சம்மல் எந்த இடம். ஆனால் இது ரிலேட்டட் நம்ம ஒரு பர்டிகுலர் வீடியோ போடலாம். இருக்கிறதுலேயே ஃபஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து இதுதான். பாதியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஆனால் கடைசியில் அது சம்மந்தமே இல்லாமல் ஒன்றுமே இருக்காத மாதிரி ஆயிடுது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து லேட்டராக பேசலாம். தென் ரீசெண்ட் வந்து என்எக்ஸ்டி ஷோ இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஆனால் எப்போ என்எக்ஸ்டி நடக்குதோ ஆனால் பேசுகிற மாதிரி பார்த்தா டாபிக் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு மூஸ் வந்தார், தன்னோட மேட்ச் பண்ணார். அண்ட் நினச்சி பாருங்கள், என்எக்ஸ்டியில் வந்து என்எக்ஸ்டி ஸ்டாரை தோக்க அடித்து அவள் வந்து
கெத்தாக நிற்கிறாரு. பட் யார் நம்மளோட ஓபா ஃபேமி வராரு அண்ட் 2 பேரோட கன்ஃபர்டேஷன் நடக்குது. இன்ஃபேக்ட் இவங்களோட மேட்சை பார்த்தா ரோட் பிளாக்கோட பேப்பருக்காக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் நம்மளோட ஹார்டி பாய்ஸ் எஸ் ஃபைனலி அவங்களும் வந்து டபிள்யூல வந்திருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வந்தது ஷான் மைக்கேல் கூட அண்ட் இந்த மாதிரி அவங்களும் வந்து இருக்காங்க. மேட்சும் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் கதை என்னென்னா அப்டேட் வந்திருக்கு. டபிள்யூல கூட நீங்கள் வந்து மெயின் ராஸ்டரில் ஹார்டி பாய்ஸை வந்து பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான். அண்ட் எப்போ வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ லுக் லைக் சம்மர் ஸ்லாமில் நம்ம வந்து ஹார்டி பாய்ஸை மெயின் ராஸ்டர்லேயே வந்து பார்க்கலாம். ஆனால் சம்மர் ஸ்லாம் இன்னும் ரொம்ப டைம் இருக்குது. ஆனால் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் ஹார்டி பாய்ஸ் அகைன் டபிள்யூல வரப்போவாங்க நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் கைஸ் இந்த பிக்கை மட்டும் பாருங்கள். எலிமினேஷன் சாம்பரில் நம்ம இந்த 3 பேரை வந்து பார்க்க போகிறோம் ஒரே நாளில். எஸ் ராக் எலிமினேஷன் சாம்பரில் இருக்க போகிறாரு, ஜான்சனா எலிமினேஷன் சாம்பரில் இருக்க போகிறாரு, சிஎம் பங்கோ இருக்க போகிறாரு. லுக் லைக் 2013 வைபு. ஸோ அந்த மாதிரி 3 லெஜெண்டும் பார்த்தா ஒரே பேப்பரில் இருக்க போகிறாங்க. அண்ட் இஃப் யூ நோ ரூமர் ராண்டி கூட ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ரூமர் இருக்குது. அப்போது ராண்டி அண்ட் ரோமனோட ரிட்டர்ன் கூட ரூமராக இருக்குது. அப்போது தரமான ஷோவாக இருக்குது. ஸ்டார் பவரில் பார்த்தா இந்த ஷோ வந்து எலிமினேஷன் சாம்பர் ஸ்டார் பவரில் பயங்கரமாக இருக்குது. அண்ட் எலிமினேஷன் சாம்பர் யார் ஜெயிக்க போகிறா நான் வந்து கடைசியாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். மேபி பங்கு இல்லை சீனா தான் வந்து ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் கரண்ட்லி ரூமர் என்ன திரும்ப போயின்னு இருக்குது. மேபி இங்கே நான் கூட ட்ரூ மேக்கெட்டர் ஜெயிக்கலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி 2 வாட்டி எலிமினேஷன் சாம்பர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் 3வது வாட்டி கூட அவர் ஜெயிக்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் போயின்னு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த வீடியோ சீனாவை கலாச்சாரில் அந்த வீடியோவில் கூட பார்த்தா அவர் சொல்லுவார், போன வாட்டி கூட ரோட் டு ரெசல்மேனியால நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து அந்த மாதிரி நிலமையில இருந்தேன். ஆனால் நான் வந்து எலிமினேஷன் சாம்பர் ஜெயித்தேன், எல்லாமே சரியாயிடுச்சு. அதே போல் இந்த வாட்டியும் நான் வந்து எலிமினேஷன் சாம்பர் ஜெயிப்பேன் அந்த மாதிரி வந்து ட்ரூ தன்னா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அகைன் நான் வந்து சாம்பர் ஜெயிக்கிறேன், சூன் டு பி 3x சாம்பர் வின்னர் அந்த மாதிரி பார்த்தா ட்ரூ வந்து தன்னா வந்து சொல்கிறாரு. அண்ட் யார் வந்து ராக் கிட்ட தன்னோட சோல் கொடுக்க போகிறா அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து போயின்னு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தோன்னா சிஎம் பங்க் மேபி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு சிஎம் பங்க் பார்த்தோன்னா மார்வலோட காமிக்ஸோட ஒரு விஷயத்த ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருப்பார் இந்த ராக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அண்ட் ரால கூட வந்து தன்னை ஒரு சேட்டன் வந்து சொல்லியிருப்பார். யார்? நம்மளோட சிஎம் பங்க். இன்ஃபேக்ட் அவர் வந்து கோடியோட அந்த டாபிக் கூட பற்றி பேசுவார், சோலை பற்றி. ஸோ நான் ஆல்ரெடி சேட்டன் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் இப்போ வந்து ஒரு சீரியஸான அப்டேட் பற்றி பேசுவோம். ரீசென்ட்லி என்ன அப்டேட் வந்து தெரிய வந்துருக்குன்னா, கரண்ட்லி டபிள்யூ பார்த்தோன்னா யார் ஓன் பண்ணுறா? டிகே வந்து ஓன் பண்ணுறாங்க. டிகேயோட அண்டரில் தான் கம்பெனி வந்து ஓடின்னு இருக்குது. அண்ட் இப்போ வந்து என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, டபிள்யூடபிள்யூயோட நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து ஹாப்பியாக இல்லை. அவங்களோட நிறைய விஷயத்தை பார்த்தினா டிக்ளைன் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்களோட ஒர்க்கோட ப்ரெஷர் பார்த்தினா அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறோட வேல்யூ அந்த மாதிரி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வேல்யூ கிடைக்கல, அந்த மாதிரி வந்து ஸ்டார்டம் கிடைக்கல, அந்த மாதிரி வந்து சேல்ரி வந்து கிடைக்கல, கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கல. ஆக மொத்தத்தில் அவங்க வந்து எவ்வளோ உழைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற போதை பார்த்தினா அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கல. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் லோடாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தினா பேக் சைடில் டபிள்யூயோட எம்ப்ளாயிஸ் வந்து அன்ஹாப்பியாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒரு ரெஸ்லருக்கு வந்து எப்படி மதிப்பு கிடைக்குமோ ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி பார்த்தோன்னா கரண்ட்லி இந்த ஏரால அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அண்ட் இதனால பார்த்தோன்னா பேக் ஸ்டேஜில் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஸ்டார்ஸ்லாம் இதனால வந்து அவங்க அன்ஹாப்பியாக இருக்காங்க அந்த மாதிரி அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசென்ட்லி பார்த்தோன்னா ஜெய் நியூஸ் வந்து ஒரு டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரெசல்மேனியால நம்ம வந்து எந்த மேட்ச் வந்து பார்க்கலான்னு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 6SP. ஸோ மேபி ரோமன் செத்து பங்கு நீங்கள் வந்து ரெசல்மேனியால இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ட்வீட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா எல்இசி. ஸோ எல்இசி மேபி லோகன் பவுல் அண்ட் ஜான்சினா. எஸ் மேபி ஜான்சன் ஜெயிக்கலனா லோகன் பவுல் வர்சஸ் ஜான்சனுக்கான மேட்ச் பார்க்கலாம். ஆனால் முழுக்க இதை வந்து இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல ஜெய்னியூஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் அவங்க சொல்கிறது நடக்கும், சில டைம் வந்து நடக்காமல் கூட போகும். அண்ட் உங்களோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார். ஏன் ப்ரோ ஏன் கோவமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ரீசென்ட்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்குன்னா, அவர் வந்து 2K ரிலேட்டட் கொஷனில் இருக்கார். அங்கே வந்து சொல்கிறாங்க உங்களோட ரேட்டிங் வந்து 96. அண்ட் அதே சேம் ரேட்டிங் பார்த்தோன்னா கோடிக்கும் இருக்குது. 2 பேருக்கும் ஒரே ரேட்டிங் தான். ஆனால் இந்த கவர் பேஜ் அவர் தான். ஆனால் இதை பார்த்து அவர் செம்ம காண்டாயிட்டார். எனக்கு 96 எனக்கு 100 தானே இருக்கணும், என்னை விட யார் மேலே இருக்க போகிறா? அண்ட் நான் ஏன்பா நான் இவ்வளோ ரிசல்மே மெயின் இவெண்ட் பண்ணியிருக்கேன், 96 இன்னும் எனக்கு அதிகமாக இருந்திருக்கணும், எனக்கு வந்து 100 இருந்திருக்கணும் அந்த மாதிரி பார்த்தோன்னா ரோமன் வந்து பேசியிருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து லைட்டாக கோவத்தை காம்பாடு தன்னோட கேரக்டரில், அதாவது
வந்து ஒரு ஃபேஸ் தான், ஆனால் பேசுகிறது பார்த்தா ஹீல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோமன் வந்து கோவத்தில் இருக்கார். அவர் தான் போஸ்டரில் இருக்கார், ஆனால் அவரோட ரேட்டிங் வந்து 96 தான். இன்ஃபேக்ட் கோடியோட ரேட்டிங் கூட பார்த்தா அதுதான் சேம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா அகைன் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களை பார்க்குற அடுத்த ஒரு வீடியோவில்